குட் மார்னிங். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா. நீ பிறந்ததே தப்புமா. நத்த செய்ய உப்புமாவை காலைல சாப்பிட்றோம். சட்னி, மெதுவடை கொஞ்சம் எடுத்துப்போம், நிறைய வேணும். சட்னி, புதினா சட்னி வித் உப்புமா. கொதிக்குது. நம்ம ஊரில் ஒரு நிமிஷத்துக்கு கூல் ஆகிடும். உப்புமா பிரியர்களே, நான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. உடனே எல்லாம் மெசேஜ் போட்டுருவீங்க, உப்புமா மாதிரி ஒன்று இருக்கா அப்பா. ஒவ்வொருத்தரும் ஒன்று பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. உப்புமா பிடிக்காது, ஆனால் சாப்பிடுவேன் குழம்பிக்கிட்டே. ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையானது வச்சு சாப்பிட்டு அதனால் குழம்பிட்டு போய் படுத்துருவேன். அவ்வளோதான். தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்காதுன்னு இருக்கும். அது மாதிரி எனக்கு உப்புமா பிடிக்காது. ஒரு காலத்தில் பொங்கல் பிடிக்காது, பூரி பிடிக்காது. இப்போல்லாம் பொங்கல் நல்லா பிடிக்குது, பூரியும் பிடிக்குது. இட்லியே பிடிக்காது, இட்லியே சாப்பிட மாட்டேன். சின்ன வயசில் தோசை மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போ ஹெல்த்து ரீசனுக்காக போய் இட்லி அப்படி சாப்பிட ஆரம்பிச்சு. வயசாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். பூண்டு சாப்பிடுவோம், காரக்குழம்பு சாப்பிடுவோம். என்னம்மா சில்லு எல்லாம் சாப்பிடலாம். விஷத்தை தவிர எல்லாம் சொல்லலாம். இன்னும் கலாய்க்கக்கூடாதான் ஒரு 10 பேர் மெசேஜ் போடுறாங்க. அவ்வளோ பெரிய கிளப் வச்சுக்கிற ஃபேன் கிளப் ஆள் வச்சுக்கிறேன் சென்னையில் வச்சுருந்து எனக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஏதாவது ரெஸ்டாரண்ட் போவோம். நைட் மதியானம் லஞ்சுக்கு புதுசாக வர ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் ஐப்பு கொடுத்தாங்க. பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. என் பொண்ணு சொன்னால் நல்லா இருந்துச்சு தப்பான. நந்தனா பேலஸ் நல்லா தான் இருந்தது. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நல்லா கறி, ஆடும், கோழியுமா சாப்பிட்டு இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழுங்கள், வாழ்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.